Welcome to our channel. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிற படத்தோட பேர் ஓ மை காட் 2. ஓ மை காட் 1 லார்டு கிருஷ்ணாவை பற்றின படம். ஓ மை காட் 2 லார்டு சிவனை பற்றின படம். படத்தோட ஸ்டார்டிங்கில் அகோரிகளை தான் காமிக்கிறாங்க. காசி மாதிரி தெரியுது. அங்கே நம்ம சிவபெருமானை பார்க்க எல்லாரும் கூட்டமாக போயிட்டு அவரை வழிபட்டுட்டு இருக்காங்க. சிவனுக்கு அபிஷேகம் நடக்குது. ஒருத்தர் அங்கே சிவனோட பாடலை பாடிட்டு இருக்காரு. அவரோட பேரு காந்தி. அவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. அவர் ஒரு புத்தக கடையை வச்சிருக்காரு போல. அவருக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் இருக்காரு. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் பைக்ல வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே தன்னோட வைஃப் கிட்ட ஒரு டீ கேக்குறாரு. அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சோ கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறமா டீ போட்டு தர போறாங்க. விவேக் எங்க அப்படின்னு இவர் கேக்குறாரு. ஆக்சுவலா விவேக் அப்படின்றது இவங்களோட பையன் தான். அவன் படிக்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சார்ஜர் எடுத்து பின் உள்ள போகலாமா அப்படின்னு தன்னோட பொண்ணு கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவ மேலா இல்ல ஃபீமேலான்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்றா. அது என்னம்மா மேல் ஃபீமேல் அப்படின்னு அவர் கேக்குறாரு. அந்த அளவுக்கு இவருக்கு விவரம் தெரியல போல. கொஞ்சம் இன்னசென்ட்டா தான் இருக்காரு இவரு. காலையில அங்க வந்திருக்கிற டூரிஸ்டுகளுக்கு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு கார் வருது. அவங்க ஒய்ஃப் தான் கால் பண்றாங்க. அர்ஜென்ட்டா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவரும் பதறிக்கிட்டு வேகமா அங்க போறாரு. அங்க போனா அம்மா அழறாங்க. பையன் விவேக் எங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அதுக்கு அங்க இருக்கிற விவேக்கோட ஃப்ரெண்டு அவனை அட்மிட் பண்ணிருக்கோம் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றான். டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தங்கச்சி சொல்றா. இவரு அங்க இருக்க டாக்டர் கிட்ட கேக்குறேன்னு உள்ள போறாரு. ஆல்ரெடி ஒரு பேஷண்ட் இருந்ததுனால இவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா உள்ள போறாரு. விவேக்குக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கிட்ட கேக்குறாரு. அப்போதான் நமக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அவர் ஒரு பாலியல் டாக்டர் போல. ஒரு மாத்திரையை காமிச்சு இது பேரு வயக்ரா, இது சாப்பிட்டா நைட் ஃபுல்லா தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு காந்தி என் பையன் படிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டாக்டர் அதுக்கு அந்த டேப்லெட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ இவரு இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அவரு உங்க பையன் இந்த டேப்லெட்ல 3 சாப்பிட்டிருக்கான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பா ஷாக் ஆகுறாரு. டாக்டர் அதுக்கு பதட்டப்படாதீங்க, இந்த வயசுல பசங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை தேத்துறாரு. ஆக்சுவலா அவர் அப்பா கிட்ட மட்டும்தான் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு. வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லல. காந்தி தன்னோட மகளையும் தன்னோட மனைவியையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இவர் மட்டும் பையனை பார்க்க போறாரு. அங்க பையன் இவரை பார்த்ததுமே தலை குனிஞ்சு ஒரு பக்கமா திரும்பிக்கிறான். என்ன பேசினாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. விவேக்க பார்த்து நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு படிச்சா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு இப்ப வரைக்கும் எந்த விஷயமும் தெரியாது. மறுநாள் பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு என்ன அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு அவன் நடந்தது எல்லாமே சொல்றான். ஸ்கூல்ல டான்ஸ் பிராக்டிஸ் நடக்கும்போது சோஃபியா அப்படின்ற ஒரு பொண்ணு இவன் கூட டான்ஸ் ஆடி இருக்கா. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பொண்ணு இவன் கூட ஆடாம வேற ஒரு பையன் கூட போயிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. டீச்சர் கிட்ட போயிட்டு கேட்டதுக்கு அது அவளோட விருப்பம் அப்படின்ற மாதிரி டீச்சரும் சொல்லிடுறாங்க. நீ வேற ஒரு பொண்ணு கூட பிராக்டிஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் அந்த சோஃபியான்ற பொண்ணு கிட்ட போயிட்டு ஏன் என் கூட ஆடல அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த சோஃபியாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் போல. அவனை நம்ம கெட்ட பையன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவன் கொஞ்சம் கெட்ட பையன் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். கிட்ட வந்து உன்னோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அவன் உன் கூட இல்லாம என் கூட வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால விவேக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. அதனால அவன் தன்னோட டீச்சர் கிட்ட போயிட்டு கேட்கலான்னு போறான். கூட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறான். ஆனா அந்த டீச்சர் அதுக்கு பதில் சொல்லாம இவங்களை திட்டி அனுப்பிடுறாரு. வேற வழி இல்லாம இவன் தப்பான வழியில போக ஆரம்பிக்கிறான். தெருவுல விக்கிற ஒரு ஆயில வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்றான். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாததுனால இன்னும் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்றான். அப்பவும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாததுனால ஒரு போலி டாக்டர் கிட்ட போறான். அவரு தான் இவனை தப்பா லீட் பண்ணி இவனுக்கு அந்த டேப்லெட்ஸை கொடுத்திருக்காரு. இவன் ஒரு டேப்லெட் சாப்பிட்டதுனால எந்த பயனும் இல்லாததுனால 3 டேப்லெட்டா சாப்பிட்டுட்டு இருக்கான். அதனாலதான் ஓவர் டோசேஜ் ஆகி இவன் ரொம்ப பாதிப்புக்கு ஆளாயிருக்கான். கதையெல்லாம் ஃப்ரெண்டு அப்பா கிட்ட சொல்றான். சரி நீ ஏன்பா அந்த டேப்லெட்டை எடுத்துக்கல அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் விவேக் எடுக்கட்டும், அப்புறமா அவனுக்கு ஒன்னும் ஆகலைன்னா நான் எடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்றான். வீட்டுக்கு வந்தது
பண்ணதுமே தன்னோட பையன் கிட்ட போயிட்டு இனிமே இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சத்தியம் கேட்கிறாரு. அதுக்கு அவன் இன்னும் டிப்ரெஷன்ல தான் இருக்கான் போல, அதனால விரக்தியா பேசுறான். எதுவுமே சரியாகிறது இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வேற வழி இல்லாம டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டர் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதனால அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போனதுமே காந்திய சேர்மேன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவே காந்தி உள்ள போறாரு. போனதுமே உங்க பையன் இனிமே இந்த ஸ்கூல்ல படிக்க முடியாது அப்படின்னு சேர்மேன் சொல்றாரு. ஏன்னு இவர் கேட்டதுக்கு ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. வீடியோல விவேக் ஒரு ரூமுக்குள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் ஒரு தப்பு பண்றான். எனக்கு நல்ல பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி டிசி கொடுக்கறாங்க. நீங்க ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னு ஒரு சாமியார் சொல்றாரு. ஆக்சுவலா அவர் தான் விவேக்குக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்த சாமியார். நம்ம சாமியார்னே இந்த ஸ்டோரி ஃபுல்லா சொல்லிக்கலாம். விவேக் ஸ்கூலை விட்டு கிளம்புறான். அப்பா வீட்டுல போயிட்டு இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லியே கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல. அந்த வீடியோ லீக் ஆனதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு. விவேக்கோட அக்கா எப்பவும் பக்கத்து வீட்டு பொண்ணு கூட தான் ஸ்கூலுக்கு போவா போல. அவளை கூப்பிட இவ போனதுமே நீ உன் தம்பியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போ இனிமே, ஏன்னா அவன் பெரிய பையனா ஆயிட்டான் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. எதுவுமே புரியல. அம்மாவை கூட்டிட்டு வர அம்மாவுக்கும் விஷயம் தெரியுது. ஆக்சுவலா அந்த வீடியோ எல்லாருக்குமே பரவிட்டு இருக்கு. அப்பா சாமி கிட்ட போயிட்டு தன்னோட கஷ்டத்தை சொல்லி வேண்டாரு. என் பையனை ஏன்பா கஷ்டப்படுத்துற? இந்த பக்கம் கைலாயத்துல இருந்து சிவன் பேசுறாரு. நந்தி தேவர் கிட்ட பக்தருக்கு உதவி செய்ய தேவைப்படுது, நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிவபெருமான் ஒரு மனித ரூபத்தை எடுத்து பூமிக்கு வராரு. தண்ணிக்குள்ள இருந்து அவர் வெளியே வராரு. வீட்டுக்கு வந்ததுமே அம்மா கோவமா இருக்காங்க. ஊர்ல நம்ம இருக்க வேணாம், இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முடிவு பண்ணி அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. வேக்குங்க அப்படின்ற மாதிரி காந்தி கேக்குறாரு. உடனே ஒரு கால் வருது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்க நம்ம சிவன் போலீஸ்காரர்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு முன்னாடியே அவரு போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட பொருள் ஒண்ணு தொலைஞ்சதாவும் அதை தேடிதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னுமே போலீஸ்காரர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. கத்தி எடுத்துட்டு அந்த பேட் பாய கொல்ல போயிட்டு இருப்பான் போல. அப்பா பையனுக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ்காரர்கிட்ட பேசுறாரு. அந்த போலீஸ்காரருக்கு அந்த வீடியோவை பத்தி தெரிஞ்சதுமே அவங்களும் சேர்ந்து விவேக்க கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காந்தி அந்த பேட் பாயோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு. விவேக்கும் வேற வழி இல்லாம அவர்கிட்ட சாரி அங்கிள் அப்படின்ற மாதிரி கேக்குறான். எல்லாரும் என்ன வந்து அடிங்க அப்படின்ற மாதிரி அவனும் மனசு உடைஞ்சு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். இவன் விவேக்க சமாதானம் பண்ணிட்டு என்னோட ஆசிர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வீட்டுக்கு வந்ததும் ஃபேமிலியோட எல்லாரும் கிளம்புறாங்க. ரூமுக்குள்ள போயிட்டு அவசர அவசரமா எதையோ குடிக்கிறான். அது ஆக்சுவலா அவன் விஷம் தான் குடிக்கிறான். ஸ்டேஷன்ல பார்த்தா சிவன் எல்லாருக்கும் முன்னாடி அங்க வந்து படுத்துட்டு இருக்காரு. அவரை எழுப்பி உன்னோட கழுத்துல என்ன அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ கேக்குறாரு. அவரு இப்பதான் நான் ஒருத்தரோட விஷத்தை குடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. விவேக் குடிச்ச அந்த விஷத்தை எல்லாமே நம்மளோட சிவபெருமான் அவர் தன்னோட உடம்புக்குள்ள ஏத்திக்கிட்டாரு போல. இந்த பக்கம் பார்த்தா விவேக் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு சூசைட் பண்ணிக்கலான்னு போறான். ஆனா சிவன் அவனை காப்பாத்துறாரு. காந்தி அவருக்கு நன்றி சொல்றாரு. எங்க மானம் போச்சு, எல்லாமே குறை சொல்றாங்க, எல்லாரும் எங்களை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. சிவனும் விவேக் மேல எந்த தப்புமே இல்ல, அவனோட ஸ்கூல்ல இதை எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஊரை விட்டு போக வேண்டாம், நீங்க எங்க போனாலுமே அங்கேயுமே அந்த வீடியோ பரவி இருக்கும், அதனால இங்கேயே இருந்து அவங்கள எதிர்த்து கேஸ் போடு அப்படின்னு சொல்றாரு. தன்னோட மனசை மாத்திக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுநாள் அந்த ஆயில் விக்கிறவன்ல இருந்து அந்த போலி டாக்டர் வர எல்லாரும் மேலயும் ஒரு கேஸ ஃபைல் பண்றாரு. எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிட்டு அவரே அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிக்கிறாரு. ஏன்னா தன்னோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மூவிக்கு புதுசா ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்க பேரு காமினி. அங்க ஒரு பையன் பாத்தீங்கன்னா கோர்ட்ல போயிட்டு கையை உடைஞ்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அவனை பொய்ன்னு நிரூபிச்சு கேஸ்ல ஜெயிக்கிறாங்க. இவங்க ஸ்கூலுக்கு ஆதரவா ஆஜராகி இருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த ஸ்கூலோட மருமக. போட்ட எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துறாங்க. வக்கீல் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு காந்தி கேக்குறாரு. அதுக்கு அவரு இந்த கேஸ் ஒரு ஒண்ணும் இல்லாத கேஸ், இந்த கேஸை நம்ம எடுத்து நடத்தினா நமக்கு தான் லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சைன் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த பையனை கூப்பிட்டு நிக்க வச்சு நீ பண்ணது தப்பா கரெக்டா அப்படின்னு கேட்டாலே அவன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான்.
அதனால இந்த கேஸ் நிற்கவே நிற்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கேஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடாதீங்க, நான் வேற வக்கீலை கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் கேஸை தள்ளி வைக்கிறாங்க. இந்த பக்கம் அக்கா தம்பியை திட்டிட்டு இருக்கா. அவனால யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுவுறா. அப்பா சாமியை பார்த்து மனசுக்குள்ள வேண்டாரு. இந்த பக்கம் ஒரு பேகு கீழே விழுது. ஆக்சுவலாக அந்த பேகு கடையில் யாரோ விட்டுட்டு போன பேகு. அதை இவர் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. அதில் ஒரு சில புத்தகங்களும் ஒரு சில சிலைகளும் விழுது. அது பழமையான புத்தகங்களும் சிலைகளும் போல. புத்தகத்தை எடுத்து பார்த்து அதில் இருக்கிற விஷயங்களை நம்மளுடைய காந்தி தெரிஞ்சுக்கிறாரு. அவரோட பையன் பண்ண விஷயத்துக்காகவும் எல்லாருமே இவங்களோட ஃபேமிலியவே அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் காந்தி கோர்ட்டுக்கு போயிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜட்ஜு கிட்ட போயிட்டு நானே இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. கொஞ்சம் கோர்ட்டோட ரூல்ஸ் எல்லாம் தெரியல, இருந்தாலும் கத்துக்கிட்டு பேசுறாரு. ஸ்கூல் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா காமினி அந்த பையன் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த பையன் அந்த மாதிரி பண்ணது தப்பு அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. ஸ்கூல்ல இருக்கவங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, அதனாலதான் அவன் அப்படி பண்ணிருக்கான், அவனை தூண்டி விட்டு இருக்காங்க அப்படின்னு காந்தி சொல்றாரு. காமினி எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலயுமே பாலியல் கல்வியை சொல்லி கொடுக்கறது கிடையாது, அதனால இந்த கேஸையே ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பா ஒரு புத்தகத்தை எடுத்து 2200 வருடங்களுக்கு முந்தைய பழமையான புத்தகம், கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய புத்தகம். அது ஒரு பஞ்சதந்திர புத்தகம். அதுல எல்லா சாஸ்திரங்களையும் ஒருவன் கத்துக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டாதான் அவன் முழுமை அடைவான் அப்படின்ற மாதிரி தான் அதுல போட்டிருக்கு. அவன் அந்த உலகத்தை புரிஞ்சுப்பான் அப்படின்னு அவரு சொல்றாரு. அஜந்தா எல்லோரோ போன்ற கலைகளையுமே இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுமே சொல்றாரு. எல்லாருமே என்னோட பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வாதாடுறாரு. கடைசியா ஜட்ஜு இந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. வீட்டுக்கு வந்தா நீங்க கடையை காலி பண்ணுங்க அப்படின்னு அந்த சாமியார் சொன்னதுமே ஃபேமிலியே ஷாக் ஆயிடுறாங்க. இருந்தாலுமே அவரு தன்னம்பிக்கையை விடாம சிவன் கிட்ட தன்னோட கஷ்டத்தை சொல்லி வேண்டுறாரு. எனக்கு முதலாளி கிடையாது, சிவன் தான் என்னுடைய முதலாளி அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அடுத்த டைம் கோர்ட்டுக்கு போகும்போது காந்தி சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கிறாரு. விவேக்க கூட்டிட்டு வராங்க. கோர்ட்ல நிக்க வச்சு அவன் கிட்ட காமினி பேசுறா. விவேக் தலை குனிஞ்சு அழுதுட்டு இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு நீ பண்ணது சரியா, இது நீ பண்ணதுக்கு ஸ்கூல் காரணமா அப்படின்னு கேட்டு அவனை தொல்லை பண்றா. உடனே விவேக் அங்க இருந்து ஓடுறான். சரி நாங்க அவனை ஸ்கூல்ல சேர்த்துக்கிறோம், ஆனா அவன் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காமினி வாதாடவே கோர்ட்டு கேஸை தள்ளி வைக்கிறாங்க. காந்தி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. அங்க போனா சிவன் அங்க இருக்காரு. அவரு காந்திய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. அடுத்த ஹியரிங்கும் வருது. அங்க தன்னோட மகளை கூட்டிட்டு வராரு. அவகிட்ட காமினி இந்த வீடியோவை நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணு மனுஷங்க உடம்புல ஏற்படுற அந்த மாற்றங்களை சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்றா. இது ஸ்கூல்லயே கத்து கொடுத்து இருக்கணும், ஒவ்வொருத்தரும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா நைட்டே பொண்ணுக்கு அப்பா எல்லாமே சொல்லி கொடுத்து தான் கூட்டிட்டு வந்திருக்காரு போல. நெக்ஸ்ட் அம்மாவை கூப்பிடுறாங்க. அவங்க கொஞ்சம் இன்னசென்ட்டா தான் இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு உங்க முதலுறவை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. ஆனா அப்புறம் அப்படிதானே பிறந்தாங்க, நீங்களும் அப்படிதானே பிறந்திருப்பீங்க, ஜட்ஜும் அப்படிதான் பிறந்திருப்பாரு, நீங்க அவர்கிட்டயே போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொடு போட்டுடுறாங்க. ஜட்ஜு கடுப்பாயி நீங்க இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்காதீங்க காமினி மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காமினி ஸ்கூலுங்கிறது ஒரு கோவில் மாதிரி, அங்க இந்த மாதிரி தப்புலாம் பண்ணா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க. அவங்க முகத்தை மூடிதான் இருக்காங்க. அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி போல. பாலியல் தொழிலாளியோட பையன் கூட அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான் போல. அதை சொல்றாங்க. இவங்களோட பையன் கூட எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க, அவங்க வெளியே என்ன வேணா பண்ணட்டும், ஆனா உள்ள அவங்க ரொம்ப டிசிப்ளினா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுங்கிறது ஒரு ப்ரொஃபஷனலான பிளேஸ், அங்க டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு காமினி பேசுறாங்க. கோர்ட்ல கேஸை திரும்பவும் தள்ளி வைக்கிறாங்க.
ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சாமிய நல்லா வேண்டுறாரு. வெளியே வந்தா சிவன் அங்க இருக்காரு. எல்லா பதிலும் கேள்வியிலேயே இருக்கு அப்படின்னு ஒரு க்ளூ வேர்டையும் கொடுத்துட்டு போறாரு. வருது அந்த பாலியல் தொழிலாளியை கூப்பிட்டு உங்ககிட்ட வரவங்க எல்லாம் ஏன் வராங்க அப்படின்னு கேட்டு ஒரு சிலையுமே எடுத்து காமிச்சு இத பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இத என்னுடைய அக்கா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவே நீங்களும் இதுல சந்தோஷமா தானே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவரு கேக்குறாரு. அதுக்கு அவங்க நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக எந்த ஒரு ஆணும் வர்றது கிடையாது, அவங்களோட சந்தோஷத்துக்காக தான் வராங்க, இதுல எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு சில சமயங்கள்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு காந்தி உங்களுக்கு உங்க அக்கா சொல்லி கொடுத்தாங்க, அதனால உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியுது, அதே மாதிரி அந்த ஆண்களுக்கும் யாராவது சொல்லி கொடுத்திருந்தா பெண்களோட மனசை புரிஞ்சிக்க அவங்களோட உடலையும் மனதையும் புரிஞ்சிக்க சொல்லி கொடுத்திருந்தா அவங்களுமே உங்களை நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, உங்களை புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஈஸியா நீங்க உங்க பையனை எங்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களை சுத்தி இருக்கிற அந்த ஆண்களை போல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல பெண்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் மரியாதை கொடுக்கிற ஒரு நல்ல ஆணா வச்சு பார்க்க ஆசைப்படுறீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க மரியாதை கொடுக்கிறவனா தான் நான் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்லையே இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னுமே சொல்றாங்க. உடனே காந்தி அந்த பெண்ணை வணங்குறாரு. அடுத்து அந்த எண்ணெய் விற்கிறவனை கூப்பிடுறாங்க. நீங்க தெருவில் எப்படி விற்பீங்களோ அதே மாதிரி இங்க வித்து காமிங்க அப்படின்னு சொன்னதுமே அவரோட ஸ்டைல்ல விற்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த ஜட்ஜு ரொம்ப கடுப்பாயிட்டு 1000 ரூபாய் ஃபைனு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அடுத்து அந்த டாக்டரை கூப்பிடுறாங்க. எண்ணெய் ஒரு வேஸ்ட்டு, என்னோட மனைவி அதை மிஷினுக்காக யூஸ் பண்ணுறா, அதாவது அவங்க தையல் மிஷினுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அந்த போலி மருத்துவரை கூப்பிடுறாங்க. அவரோட மருந்தை மிஷின்லேயே வச்சு செக் பண்ணுறாங்க. அதை எல்லாருக்குமே வச்சு செக் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே அது ரெட் கலர் லைட்டை தான் காமிக்குது. ஸோ அந்த மிஷின் ஒரு போலியான மிஷின் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி அந்த மிஷினை சீஸ் பண்ணுறாங்க. அந்த மெடிக்கல்காரரை கூப்பிட்டு எந்த எவிடன்ஸும் இல்லாததுனால ஸ்கூலில் ஒழுங்காக பாடம் கற்றுக் கொடுத்துருந்தா என் பையன் இப்படி பண்ணியிருப்பானா அப்படின்ற மாதிரி கேட்க அவருமே ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காமினி அங்க வந்து இதெல்லாம் யாரு கற்றுக் கொடுப்பாங்க, டீச்சர் இதெல்லாம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க, ஒரு மேல் டீச்சர் ஒரு ஆணுக்கு எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும், நீங்க சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டே சிவராத்திரி வருது, எல்லாரும் அதை கொண்டாடுறாங்க. சிவன் அங்க ஒரு தாண்டவ டான்ஸும் ஆடுறாரு. காந்தி கிட்ட உன்னோட கையில இருக்கிற அந்த நியூஸ் பேப்பரை நல்லா உத்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அவருமே அதை நல்லா உத்து பாக்குறாரு. அதுல ஒரு க்ளூ கிடைக்குது. அவர் நியூஸ் பேப்பர் இருக்கிற கடைகள்ல போய் சம்திங் ஏதோ நியூஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. மகளுக்கும் அந்த விவேக்கோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்குமே நிறைய சொல்லி கொடுக்கறாரு. அடுத்த இயரிங் டேட்டும் வருது. ஒரு பழைய வேதத்துல இருக்கிற பெண்களை வர்ணிக்கிற ஒரு கவிதையை பயன்படுத்தி காமினியை வர்ணிக்கிறாரு. ஆனா அது அவங்களுக்கு தப்பாவே தெரியல. தேங்க்யூன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஒரு ஹியூமன் பாடி அட்டானமியை எடுத்து காட்ட அதுக்கு காமினி உடனே இது அருவருக்கத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காந்தி இது எல்லா ஸ்கூல்லயுமே இருக்கு, ஏன் உங்க ஸ்கூல்ல கூட இது இருக்கு, ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கெட்ட விஷயம் இல்ல, இது நம்மளுடைய உடலில் இருக்கிற பாகங்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இடுப்புல இருந்து நேரா காலுக்கு போயிடுறாங்க. நடுவுல இருக்கிற பாகத்தை அவங்க எப்பவுமே சொல்லி கொடுக்கறதே கிடையாது. உடனே காமினி எந்திரிச்சு அது பிரைவேட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பேரை யாரை வச்சது, நாம தானே வச்சோம், மேலா ஃபீமேலா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையுமே தேவைப்படுது, ஆனா அதை நீங்க ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுல இருந்தே இது ஒரு கெட்ட விஷயம்னு சொல்லி வளர்க்குறீங்க, அதோட பெயரை கூட தப்பா சொல்றீங்க, அதனாலதான் எல்லாரும் அதை பத்தி இந்த விஷயத்த நீங்க சொல்ற மாதிரி ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க யாரு முன்ன வருவாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அங்கே நாட்டுல நடக்கிற அந்த செக்ஷுவல் அபியூஸ் ரேசஸ் பத்தி செக்ஷுவல் எஜுகேஷன் இல்லாததுனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதனால எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. நியூஸ் பேப்பரை எடுத்து காமிக்கிறாரு. அதுல ஒரு சில நியூஸஸ் ரொம்ப தப்பா வந்திருக்கு. இந்த நியூஸஸுக்கெல்லாம் யாரு காரணம், இந்த எஜுகேஷன் இல்லாததுனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. இந்த நியூஸ் பேப்பரோட ஓனரே இந்த ஸ்கூலோட ஓனர் தான் அப்படின்னு சொல்றாரு. கேஸை தள்ளி வைக்கிறாங்க. நியூஸ்
நியூஸுக்கு இந்த விஷயம் பரவுது, மக்கள் எல்லாரும் எஜுகேஷன் தேவை அப்படின்னு சொல்லி காந்திக்கு சப்போர்ட் பண்றாங்க. போலீஸ் அவங்களோட வீட்டுக்கு வந்து அதுல நிறைய கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஒரு கால் வருது. ஸ்கூல் ஓனர் அவரை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க போல. அங்க பணத்தை கொடுத்து கேஸை வாபஸ் பண்ண சொல்றாங்க. உங்களோட பையனை எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க, நீங்க கேஸை வாபஸ் பண்றது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே காந்தியும் அந்த செக்ல சைன் பண்றாரு. 1 கோடி ரூபாய் கொடுக்கறாங்க. இவரும் சைன் பண்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வராரு. வர வழியில இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. சிவன் போட்டோ போட்ட ஒரு லாரி இவர் மேல மோதிருது. சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. சிவன் அங்க வந்து ஏன் சைன் பண்ண அப்படின்னு கேட்டு திட்டுறாரு. சிவன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் நம்பவே மாட்றாரு. சிவன் தன்னோட சுயரூபத்தை காமிச்ச உடனே அவரு நம்புறாரு. சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு காலை பிடிச்சு கதறி அழுகுறாரு. சிவன் ஒரு டேபை எடுத்து அதுல நீ இந்த தப்பு பண்ணதுனால என்ன நடந்திருக்கு பாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாரு. காமினி ஜட்ஜு கிட்ட போயிட்டு இவர் பணத்துக்காக தான் எல்லாமே பண்ணாரு, இவருக்கு எஜுகேஷன்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இவருக்கு பணம் தான் இம்பார்ட்டன்ட், அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜட்ஜும் அதை நம்புற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இதனால ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு அப்படின்னு சிவன் சொல்லி அடுத்த சீனை காமிக்கிறாரு. அதுல சாமியாரோட பேத்தி கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த பேத்தி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு மாமா என்கிட்ட தப்பா கைய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்றா. சாமியாரு அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட்ட புரிஞ்சுக்கிட்டு நல்லவரா திருந்துறாரு. மனைவியும் குழந்தைகளும் காந்திக்காக சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே இவரு உள்ள இருந்து எதுவுமே ஆகாதது போல வெளியே வராரு. அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சாமியாரும் காந்திக்கு சப்போர்ட் பண்றாரு. நாங்க வண்டி எடுத்துட்டு வரவே உடனே 2 பேருமே கோர்ட்டுக்கு வராங்க. அங்க போய் அந்த செக்கை திருப்பி கொடுத்துடுறாரு காந்தி. திரும்பவும் கேஸ் நடக்குது. காமினி விவேக் திரும்பவும் பேக் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போக ரெடியா இருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இடத்துக்கு விவேக் வரான். அவன் அப்பா கிட்ட பேசுறான். ஒரு புத்தகத்தையும் கொடுக்கறான். பையன் கொடுத்த அந்த புக்கை அப்பா படிச்சு காமிக்கிறாரு. அதுல பிரிட்டிஷுக்கு முன்னாடி செக்ஸ் எஜுகேஷன், அதாவது பாலியல் கல்வி இருந்துச்சு அப்படின்னுமே, பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிரிட்டிஷோட எஜுகேஷனை தான் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த அங்க சொல்றாங்க. மைக்க வாங்கி விவேக் கிட்ட நீ பண்ணது கரெக்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரியே கேக்குறாங்க. அதுக்கு விவேக் இல்ல நான் பண்ணது தப்பு தான், ஆனா நான் பண்ண இடம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க இருக்க ஒரு பையன் எந்திரிச்சு நானுமே அதை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான். யாரு உன் வெக்கம் கெட்ட அப்பா அப்படின்ற மாதிரி காமினி அவனை பார்த்து கேட்க ஜட்ஜு அங்க முழிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பையன் ஜட்ஜோட பையன் தான் போல இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு அந்த எஜுகேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி காந்திக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. விவேக்கு ஐ எம் நாட் ஷேம்லெஸ், ஐ எம் வெரி லக்கி, இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றான். காமினி கிட்ட நாடே ரொம்ப இப்ப மோசமான நிலைமையில இருக்கு, இன்டர்நெட்ல செக்ஸ்னு போட்டாலே எல்லாமே வருது, எனக்கு என்ன நடந்ததோ அது இன்னொருத்தருக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்றான். காமினி கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்க அவங்க இல்லைன்னு தலையாட்டுறாங்க. ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றாங்க. ஸ்கூலு செக்கை கொடுத்தது ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உங்க ஸ்கூல்ல பிரிட்டிஷ் எஜுகேஷனை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க, அதனால நீங்க செக்ஸ் எஜுகேஷனை சொல்லி கொடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அதே மாதிரி காந்தி ஃபைனா கேட்ட அந்த 50 ரூபாய் 101 ரூபாய் 101 ரூபாவை அவங்களும் ஃபைனா கட்டுறாங்க. அதாவது அந்த எண்ணெய் விற்கிறவன், அந்த போலி டாக்டர் எல்லாருமே இந்த சின்ன அமௌண்ட்டை ஃபைனா கட்டி தன்னோட தப்பை திருத்திக்கிறாங்க. எல்லாருமே அங்க கிளாப் பண்றாங்க. ஃபேமிலியோட எல்லாருமே சிவன் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட அந்த ஃபைன் அமௌண்ட்டை காணிக்கையா கொடுத்து நன்றி சொல்றாங்க. அந்த பையன் கிட்ட இந்த தன்னோட பேக்கை அவனையே பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. கூட நம்ம நந்தி தேவரும் போறாரு. இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை நம்ம சேனல்ல தான் பார்க்க முடியும். ஸோ லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ.